சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இங்க தமிழ் செல்வியும் வசந்தியும் பார்த்தா காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்காண்டி பணத்தை எடுத்துக்கிட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த வழியா பார்த்தா 2 பைக் வருது. அந்த பைக்கில் இருந்து 2 பேர் கீழே இறங்கி கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், வசந்தியும் பார்த்தா என்ன தம்பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல இருக்கிற அட்ரஸ் என்னன்னு பார்த்து சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும், இந்த அட்ரஸ் இந்த பக்கமா போங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா தமிழ்செல்வி கையில வச்சிருக்க பணத்தை ஒருத்தன் புடுங்கிடுறான். டேய் பணத்தை கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவங்க கையில இருந்து பணத்தை புடுங்க பார்க்கும்போது தமிழை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். உடனே வசந்தி வந்துட்டு ஐயோ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை தூக்க போறாங்க. அதுக்குள்ள பார்த்தா அந்த திருடங்க பைக்கில் ஏறி பறந்துறாங்க. ஐயோ பணம் போச்சே, யாராவது இருந்தா வாங்க, திருடன் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க யாரையும் காணோம். தமிழ் எந்திரி தமிழ், உனக்கு அடி எதுவும் படலையே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி தமிழ் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க தமிழ் கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டு மயங்கவும் ஆரம்பிச்சுறாங்க. தமிழ் மயங்கினதை பார்த்துட்டு ஐயோ தமிழ் என்னாச்சு தமிழ், இன்னைக்குன்னு பார்த்து இங்க யாரையும் காணமே, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா அந்த பக்கம் சேதுவோட கார் வந்துகிட்டு இருக்கு. தமிழ் செல்வி கீழே மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு சேது வண்டியை நிப்பாட்டி இறங்கி வராரு. தம்பி தம்பி தமிழை தூக்குங்க தம்பி, உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும்னு வசந்தி சொல்லவும், சேது வந்துட்டு தமிழுக்கு ஏன் இப்படி அடிபட்டு இருக்குன்னு கேட்கவும், தமிழ் செல்வியும் நானும் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காண்டி போயிட்டு இருந்தோம். அப்போதான் திடீர்னு 2 திருட்டு பயலுக வந்து எங்கள் கையில் இருக்கிற பணத்தை பிடிக்கிட்டு தமிழையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டாங்க. தமிழ் பாவம் தலையில் அடிபட்டு மயங்கி கிடக்குது. தம்பி தூக்குங்க தம்பி, ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், உடனே சேது வந்துட்டு தமிழை வேகமாக தூக்குறாரு. தமிழை தூக்கி காரில் வச்சு தமிழ் வசந்தி சேது 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் தமிழை அட்மிட் பண்ணுறாங்க. தமிழுக்கு தலையில் கட்டு போட்டு விடுறாங்க. அப்போதான் வசந்தி வந்துட்டு டாக்டர்கிட்ட என் மக மசக்கையா இருக்கா, வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பதட்டப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தலையில் மட்டும் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு, அவங்கள நீங்கள் தாராளமாக கூட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லிடுறாங்க. இங்கே வசந்தி வந்துட்டு சேதுவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் இப்படி அழுகிறீங்க, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சுல, உங்கள் மகளுக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டரும் சொல்லிட்டாங்க, அப்புறம் ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இல்லை தம்பி என் மக ரொம்ப கஷ்டப்பட்டு மொய் விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி அதில் 1 லட்சம் பணமும் கிடைச்சிது. அந்த பணத்தை கொண்டு போய் ஃபீஸ் கட்டலாம்னு பார்த்தா படுபாவி பயலுக பிடுங்கிட்டு போய் தொலைஞ்சிட்டானுங்க. இப்போ மறுபடியும் நாங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியல, தமிழ் கேட்டால் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே சேது பார்த்தா யோசிக்கிறாரு. சரி நம்மளே போய் காலேஜில் ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே தமிழ் பார்த்தா எந்திரிச்சு உட்காந்துட்டு அம்மா பணம் கிடச்சிருச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை தமிழ் அந்த பணத்தை அந்த திருட்டு பயலுக பிடுங்கிட்டு போயிட்டாங்க, வா நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கூப்பிடவும், என்னம்மா சொல்கிற, 1 லட்சம் ரூபாய்மா கஷ்டப்பட்டு மொய் விருந்தில் கிடைச்சது, அந்த பணம் கட்டுறதுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள், இன்னைக்கு விட்டாச்சுன்னா அடுத்து எனக்கு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்காதுமா, என்னம்மா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுகவும், விடு தமிழ் நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம், வா உனக்கு வேற தலையில் அடிபட்டிருக்கு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா நான் கீழே விழுந்ததும் மயங்கிட்டேன், என்ன யார் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், வேற யாரும் இல்லடி, உன் புருஷன்தான் வந்தார், அவர்கிட்ட நடந்ததெல்லாம் எடுத்து சொன்னேன், அவர் காரில் தான் வந்தார், உன்னைய அவர் தான் காரில் தூக்கி வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்ததே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இங்கே தமிழ் வந்துட்டு அவரை எங்கே காணோம், அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசு முழுக்க சேதுவை தேடிக்கிட்டு இருக்கு.